அந்த வீடியோ பார்த்தேன். கொடூரமா இருக்கு. கொடூரமான ஒரு வீடியோ. அதாவது ஒரு 17 வயசு பையன் நான் வந்து விஜய் மாதிரி டான்ஸ் ஆடணும், ரஜினி மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைப்பானே தவிர, கொடூரமா இன்னொருத்தன் ஒரு வடமாநில பையன் உத்தரப்பிரதேச மகாராஷ்டிரால இருந்து வந்த ஒருத்தனை சூரஜ்குமார் ஒருத்தனை இது மாதிரி நம்ம போட்டு அடி அடின்னு அடிப்போம், கத்தியை வச்சு அடிப்போம், அதை வந்து அவன் அவ்வளோ ரத்தத்தை கொடுப்போம், அவனை வந்து பயமுறுத்துவோம். இதெல்லாம் மிருகங்கள் போல நடந்திருக்காங்க. ஒரு மனிதன் மிருகமா ஆகிறான்னா அதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு வந்து காஞ்சா, அதாவது போதைப் பொருட்கள். 2வது வந்து சரக்கு, டாஸ்மாக். இந்த பசங்களுக்கு ஆக்சுவலா அவங்க பிளட் செக் பண்ணியிருந்தா ஐம் ஷூர் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக இந்த 2 அல்லது 1 நிறைய சரக்கு இருந்திருக்கலாம், நிறைய போதைப் பொருள், நிறைய அந்த கொலைகள்லாம் ரேப்லாம் 2 இருக்கும். இது இருக்கிறது வரைக்கும் சட்ட ஒழுங்கு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல முறை நான் சொல்லியிருக்கேன். குஜராத் கிட்ட இருக்கிற அந்த கடல்ல கூட ஒரு பெரிய கப்பலை பிடிச்சாங்க. அதுல வந்து இவங்க இவ்வளோ ஆயிரக்கணக்கான கிலோ எங்கடா போகுதுன்னா திருச்சிக்கு போகுது.